கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை தொழிலாளர் செங்கோடி சங்கம் மற்றும் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த மே பேரணியும் கூட்டமும் ஹட்டன் நகரில் இன்று நடைபெற்றது. ஹட்டன் மல்லியப்பூ சந்தியிலிருந்து ஹட்டன் டிக்கோய நகரசபை மண்டபம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் நகரசபை மண்டபத்தில் மேதின கூட்டம் நடைபெற்றது. இன்று எமது தொழிலாளர்கள் பாதுகாப்பு இழக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக மலையக தொழிலாளர்களை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் அவர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். துண்டுக்காணி என்ற ஒரு விடயத்தை அவர்களது வறுமையை பயன்படுத்தி வறுமையை கருவியாக்கி கொண்டு எமது தோட்ட தொழிலாளர்கள் அதுக்கு பகடக்கடையாக்கப்பட்டுள்ளார்கள். இன்று நாங்கள் உரிமை குரலை எழுப்புகின்றோம். எமது தொழிலாளர்களை நசுக்க விடமாட்டோம். எமது குரல்கள் ஓயாது. நாங்கள் தொடர்ந்து இதற்காக எதிராக போராட துணிந்திருக்கின்றோம். வடமாகாண அதிபர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம், யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், கிராமிய உழைப்பாளர் சங்கம் ஆகிய அமைப்புகளின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. யாழ் மத்திய பஸ் தரிப்பிடத்திலிருந்து மேதின பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. பேரணி யாழ் பொது நூலகத்தை சென்றடைந்ததும் அங்கு மேதின கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு அவசியம். அந்த 6ஆம் தேதி நடக்கும் தேர்தல் சம்பந்தமாக அரசு முக்கிய அவதானத்தை கொடுத்திருக்கிறது வடகிழக்கு. அப்படி அவதானம் கொடுக்கிற அரசுக்கு நாங்க சொல்றோம், தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கும் கல்வித்துறை முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கும் உண்மையான தீர்வுகள் அவசியம்.